ஜோதிட அபிமான அன்பர்களுக்கு வணக்கம். எதையும் தாங்கும் இதயம் கொண்ட சிம்ம ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்காரு. அப்போ வாரிசுகளால் மேன்மை உண்டாகும், வாரிசுகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்தினால் சில பேருக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பெரியவங்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இல்லத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், வாரிசு வகையில் மேன்மைகள், சில பூர்வீக சொத்து விற்கிறதுனால் வரக்கூடிய லாபங்கள்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும், மிக சிறப்பாகவே இருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டுங்கிறது. அதுக்கடுத்து இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் பொறுப்புகள் கூடும், வாரிசுகளுக்கு தேவையானது செய்வீங்க, கணவருக்கு தேவையானது செய்வீங்க, தாய் வீட்டுடைய உறவுகள் மேன்மை அடையும். வேலைக்கு போயிட்டுக்கூடிய பெண்களாக இருந்தால் வருமானம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. வேலைக்கு போகக்கூடிய ஆண்களுக்கும் வருமானம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. சுயத்தொழில் செய்கிறவங்களுக்கு வருமானம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது பொதுவாகவே இந்த வருஷம் உங்களுக்கு அமோகமாக அற்புதமாக இருக்க போகுது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் சுமாராக இருக்குங்க. அக்டோபர் 31க்கு மேலே ஜனவரி வரைக்கும் மீண்டும் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அம்சத்தை கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வர்றதுனால, லாபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் லக்னத்துக்கு வர்றதுனால நல்லாயிருக்கும். அதாவது சிம்மராசிக்கு வர்றதுனால நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது இந்த இதுக்கு சொல்லிக்கிறேன். இது வழிபாடுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லி தினமும் சூரிய வழிபாடு செய்கிறது மிக மிக நன்றாக இருக்கும் இந்த 2026. இதில் பள்ளி மாணவ மாணவியர் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன்கிற கிரகம் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கும்போது படிக்கிறது உங்களுடைய இந்த வருஷம் தொடங்குறதுனால ஆரம்ப கல்வி 1லேருந்து 5th வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. அதுக்கடுத்து 5th +2 வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளும் நல்லா படிக்கக்கூடிய விஷயத்தை கொடுப்பாங்க. லட்சியத்தோடு இருப்பாங்க. நான் வருங்காலத்தில் இதாவேன், டாக்டர் ஆவேன், அல்லது வக்கீல் ஆவேன், அல்லது இன்ஜினியர் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி லட்சியத்தோடு இருப்பாங்க. நல்ல பெருந்தன்மை, பெரும்போக்கு, நல்ல பழக்க வழக்கங்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இப்போ ராகுகேது லக்கணத்தில் கேது இருந்தாலும் ஆன்மீக ஈடுபாடு நல்லா இருக்குங்க. மனக்குழப்பம் தீர்றதுக்கு விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது பொதுவாகவே சிம்மராசி அன்பர்கள். நன்றி, வணக்கம்.